அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அதிமுக ஆட்சி திமுக ஆதரவு, இந்த பேச்சுக்கான பின்கதை என்ன, இது குறித்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். முதல் அமர்வில் பங்கேற்ற விருந்தினர்களே நம்மோடு பங்கேற்கிறார்கள். நம்ம விவாதத்தை தொடரலாம். கோட்டீஸ்வரன், வாக்குப்பதிவு எண்ணிக்கை நாளன்று நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எனக்கு நினைவு இருக்கு. பேசாமல் இப்போ பார்த்தா செந்திலும் அதில் பங்கேற்று இருந்தார். திமுகவும் அதிமுகவும் தான் அலைன்ஸ் வைக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி ஒரு பேச்சு போகிற மாதிரி தெரியுதே சார். இது வந்து ஒரு அடிப்படை சார். 118 வேணும். எந்த நம்பரை சேர்த்தா 118க்கு மேலே வருதோ அது கால்குலேட்டர் வச்சுருக்கிறவங்க கணக்கு போட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நேரத்தில் கூட்டணிகள் அமைஞ்சிருக்கு. எதிரிக்கு எதிரி நண்பர்களாக இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அரசியல் பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து என்னப்பா திமுகவும் அதிமுகவும் கூட்டணியான்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. சரி, ஒரு காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி இருந்திருக்குல்ல இதே தமிழ்நாட்டில். இருதுருவா எதிர் அரசியல் தானே பண்ணாங்க. அது சார், அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா லாங் டேர்முக்கு இது சிக்கல் தான். ஓகே. ஏன்னா வந்து கொள்கை ரீதியாக வந்து இதுக்கு மாற்று அது மாற்றுனாங்க. பட்டு இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள், உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன நினைக்கலாம், நம்ம கட்சிக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை, சரி அதிமுக தானே ஆட்சி இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, நம்ம வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இதில் எனக்கு நம்ம எதிர்கட்சி வேலையை நம்ம பார்ப்போம். கோட்டீஸ்வரன், இதில் உள்ள நியாயத்தெல்லாம் தாண்டி இப்போ ஒரு பத்திரிகையாளராக இந்த தகவல், இந்த கதை குறித்து என்ன விஷயம் உங்கள் காதுக்கு வருது? அது இது இப்படி போகுதா இல்லையா, என்ன தகவல் உங்களுக்கு? எனக்கு வந்த தகவல் என்னன்னா, 2 நாட்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்தார். ஓகே. அப்போ வந்து என்ன அதிமுக பேச்சாளர்கள் அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள்லாம் சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் ஒருவேளை வந்து கேட்டால் கூட்டணி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம தோற்று போயிட்டோம், திமுகவும் தோற்று போயிடுச்சு, திமுக ஆட்சி இல்லை, நமக்கு எதிரி வந்து தோற்று போயிட்டாங்க, நம்ம ஜெயிச்சிருக்கோம், நம்ம ஜெயிக்கலாம், நம்ம வருத்தத்தில் இருக்கோம், ஒருவேளை விஜய் வந்து நம்மளை வந்து மதித்து நம்ம கிட்ட வந்து கேட்டால் கொடுக்கலான்னு. அப்பொழுது ஒரு சில பேர் வந்து நம்ம கொடுக்கலான்னு போது, எப்போ வந்து கேட்டால் தானே கொடுக்க முடியும், நம்மளா எப்படி போய் வாலண்டரியாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சில முன்னணி தலைவர்கள் கருத்து சொன்ன மாதிரி. இது என்ன ஆச்சுன்னா, விஜய் அவர்கள் வந்து கண்டுக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை யாருமே. ஆனால் இது இப்படி அமைதியாக இருக்கிற நேரத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு சில முக்கிய தலைவர்கள், அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள்கிட்ட தாவேக்கால இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தொலைபேசியில் பேசி நீங்கள் வந்து ஒரு 10 பேரை உடைங்க, நீங்கள் ஒரு 8 பேரை இட்டுன்னு வாங்க, நீங்கள் இட்டுன்னு வரவங்களுக்கு உங்களுக்கு உண்டான மரியாதை அங்கீகாரம் அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கி தரோம், ஐயா செங்கோட்டையனை பாருங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த செய்தி கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கு போனவுடனே இது மேலே போகும்போது கட்சி தலைமை வந்து கடுப்பாகுது. நாங்கள் செவனேன்னு உட்காந்துருக்குறோம், எங்கள் 47 இருக்குது, இதை நீங்கள் உள்ளே பூந்து எடுக்கிறீங்க, இதை சிதைக்கிறீங்க, உடைக்கிறீங்கன்னா இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி போகிறாங்க. போகும். இது ஒரு தகவல். இன்னொரு இந்த சைடு திமுகவில் என்ன, நம்ம என்ன பண்ணலை, எதுக்கு இப்படி ஆச்சு, சரி நம்ம தான் இல்லை, தாவேக்கா வந்து பிரச்சாரம் பண்ணலை, உழைக்கலை, திட்டங்கள் சொல்லலை, நமக்கு இல்லை, அதிமுக இருந்தால் எந்துன்னு போட்டோம். அதாவது அடிப்படையில் தாவேக்கா தொண்டர்கள் வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. திமுக தொண்டர்களுக்கு என்ன வருத்தம்னா, முதலமைச்சரே தோற்று போயிட்டார். அதிமுகவில் என்னன்னா, அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு போயிட்டாரு, கட்சி தோற்று போயிடுச்சு. ஓகே. அப்போ யாருக்குமே சந்தோஷம் இல்லை. இப்போ என்னன்னா, திமுக தொண்டர்கள் வந்து நான் தோற்றுருக்கலாம், அதிமுக கிட்ட தோற்றுருக்கலாம், அதிமுகவில் நான் தோற்றுருக்கலாம், திமுக கிட்ட தோற்றுருக்கலாம், தாவேக்கா கிட்ட அப்படின்னும் போது அந்த எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த ஒற்றை புள்ளியில் ஒன்றா வராங்க. இதனால இவங்களுக்கு ஃபியூச்சர் என்ன ஆக போகுது? இப்போ இங்கே யாரும் வந்து சாக்ரட்டிஸோ மகாத்மா காந்தியோ இல்லை, எங்களுக்கு பின்னாடி 100 வருஷம் இது எப்படி இருக்கணும், இயக்கமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலாம். யதார்த்தத்தை பார்க்கும்போது ஏங்க, ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவருங்க, எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்கு போய் அங்கே இருக்கிறாரு, ஜெயிச்சிட்டாரு. இப்போ இது என்ன யதார்த்தத்தில் வைக்கிறதா, இதை நான் எதை சேர்க்கறது? அதுக்கப்புறமா வந்து வைகோ அவர்கள் திமுகவை பேசாத பேச்சா, திமுகவை அழிக்கணும், திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு தான் அது பேரே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம். ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கரங்களை வீழ்த்த நினைச்சவர் இன்னைக்கு ஓங்கி பிடிச்சிருக்கிற யாரு? அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார் கூட்டணியில் நாங்கள் வெளியில் போக மாட்டோம்னு. கோட்டீஸ்வரன், அப்படி உண்மையில பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்றது உண்மைதானா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி ஒரு போக்கு ஓடுதா? இல்லை, இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து நமக்கு வந்து 100% தெரியாது, செவி வழி செய்தி, அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ். அதுவும் இது திமுக அதிமுகன்றதுனால தான் இந்த செய்திகள் வெளியில் வருது. இதுவே தாவேக்காவாக இருந்தால் நமக்கு இது கூட வராது. புரியுதுங்களா? அப்போ ஏதோ ஒன்று நடக்குது. சும்மா இல்லாமல் எதுக்கு ஒருத்தர் கை காசெல்லாம் போட்டு 40 வண்டி எடுத்துன்னு போயிட்டு ரிசார்ட்ல சும்மா இவங்கன்னா சுற்றுலாவுக்கு போயிருக்காங்களா?
இல்லை இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா? இல்ல அதுல இப்ப இபிஎஸ் பேசியதா ஒரு செய்தி பார்த்தோம். நல்லதே நடக்கும், எல்லாரும் பொறுமையா இருங்க அப்படின்றதுக்கு என்ன? இல்லை அவர் டீமை பாசிட்டிவா வச்சுக்க பார்க்குறாரு. அவரோட சட்டமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கை அதே மாதிரி திமுக வந்து நல்லதே நடக்கும்னா என்ன சொல்ல வர்றாரு? நல்லதே நடக்கும்னா அப்போ அவங்க கட்சிக்கு ஏதோ நல்லது நடக்கும் பொறுத்துருங்கன்னு அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். நல்லதே நடக்கும் அப்படின்னா தாவேகா முதலமைச்சர் ஆக போறாரு, விஜய் நல்லதே நடக்கும்னு அவர் சொல்ல மாட்டார்ல. அவர் நல்லதே நடக்கும்னா என்ன சொல்ல போறாரு? நம்ம கட்சிக்கு நல்லது நடக்கும் தான் சொல்லுவார் அவர். ஓ, அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒன்று புகையுது. ஏதோ ஒன்றும் இல்லை சார், அரசியல் பயங்கரமா கும்பெடுப்பு மாதிரி புகையுது சார். இது சீரியஸ். நான் இதனால தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன கரடியாக கத்திக்கிட்டு இருக்கேன்னா, தயவு செய்து விஜய் சார் கொஞ்சம் இறங்கி போங்க, இதெல்லாம் வேண்டாம். திமுக அண்ணா திமுக சேர்றதுன்றது மக்கள் விரும்புகிறாங்களா விரும்ப மாட்டாங்களா? இல்லை இப்போ நான் வந்து இளம் பத்திரிகையாளர், இப்போ அண்ணன் மணி அண்ணன் வந்து அதை எப்படி பார்ப்பார்? அவர் இன்டெலெக்சுவலாக டீப்பாக போய் பார்ப்பார், கொள்கை என்ன கோட்பாடு என்ன. இன்னைக்கு இருக்கிற இளத்தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ அவங்கள நீங்கள் குசிப்படுத்தணும்னா விஜய் சாரை முதலமைச்சர் ஆக்கணும். நான் என்ன சொன்னேன்னா, அப்படி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. வரலாற்றுல பட்நாயக்கால முடியாததை விஜய் சாத்தியப்படுத்துறாரா? சார் இன்னைக்கு வந்து எப்படின்னா, நம்ம போயிட்டு வந்து இது 221 இது நடந்தது, 2016 இப்படி ஓட் சார் எப்படின்னா, ப்ரோ உனக்கு அரசியல் தெரில ப்ரோ, விஜய் நான் பாரு ப்ரோ, ஓட்டை கேட்க வேணாம் ப்ரோ, ஜெயிச்சிருவோன்றாங்க. ஸோ காலம் மாறிடுச்சுன்றதுல இல்லை காலம் மாறலங்க, அடிப்படையே சிதைந்து போச்சு. இப்போ கோட்டீஸ்வரன் ஆனா ஒரு பக்கம் தாவேகாவிலிருந்து விசிக்க 2 இடதுசாரி கட்சிகளை பார்க்குறாங்க. முதல்ல கடிதம் கொடுத்துருந்தாங்க, இப்போ நேரடியாக போகிறாங்க. நிர்மல்குமார் போகிறாரு, அருண்ராஜ் அவங்க போகிறாங்க, நாங்கள் முடிவெடுத்து சொல்கிறோன்னு. அந்த 6ன்ற நம்பர் தான் ரொம்ப முக்கியம். இந்த 6 பேர் அங்கே போயிட்டாங்கன்னா இதுக்கான எந்த பலன்? அதான் சார், இது என்னன்னா, இந்த 6 பேர் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏறி 3க்கு போக வேண்டியது இருக்குது. அதனால இந்த 6 3 நாளாக போட்டு இழுக்கிறாங்க. ரொம்ப மாதிரி கடிதம் ஏதுறது, வாட்ஸ்அப்பில் இன்னும் விட்டா பாட்டு பாடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முடிவை சீக்கிரமா எடுங்க. அதனால தான் சொன்னேன், விஜய் சார் ஆளை விட்டு அனுப்பாம அவரே போகணும், அவரே போயிருக்கணும். என்ன நான் என்ன சொல்றேன், இப்போ திருமாவளவன் அவர்கள்ட்ட போன்ல பேசினதா சார்? என்ன சார் போன்ல? நீங்கன்னா லோனா வாங்கிட்டு பேங்க் எம்ப்ளாயியா போன்ல பேசி இஎம்ஐ அத்த மாசம் கட்டுறேன்னு முதலமைச்சர் ஆகணுங்க. நீங்க அவரை அண்ணன் கூப்பிடுறீங்க, அவர் வந்து ஒரு தலைவர். நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நீங்க தான் போய் அவரை கையை பிடிச்சி இழுத்துன்னு வரணும், பேசலாம். இன்னொன்னுங்க, ரஜினி சாரும் முதலமைச்சரும் சந்திக்கிறாங்க, ரைட்டுங்களா? 2 பேரும் காலைல என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க, சட்னி என்ன வச்சிங்க, கெட்டி சட்னியா தண்ணி சட்னி, இதுவா பேசியிருப்பாங்க? வேற என்ன பேசியிருப்பாங்க? அரசியல் பேசியிருப்பாங்க. இதை யாரு கூர்ந்து கவனிச்சிருக்கணும்? விஜய் அவர்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கணும். அடுத்த நிமிஷம் வண்டி எடுங்க. இதுல என்ன ரஜினிக்கு என்ன சார் ரோல் இருக்கு? நீங்க ரஜினியை வெறும் சூப்பர் ஸ்டார் நினைக்கிறீங்களா? ரஜினி சாரா? சார் ஆசைப்பட்ட ஜனாதிபதி சார், அவரு ஆசைப்படல. இமயமலையில நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஏதோ இமயமலை டெல்லி பக்கம் இருக்கு. இல்ல இமயமலையில இல்ல, இமயமலையில சரி பிரதமர் அவர்களும் இவரும் ரஜினி அவர்களும் என்ன பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. அந்த மைண்ட் செட் எல்லாம் இருக்குல்ல. ஓகே, அப்போ இது எதுக்கு இவர் மீட் பண்றாரு? ரஜினி அவர்களோட சந்திப்புக்கும் ஒரு கனெக்ட் பண்ணி, நான் ஒரு பத்திரிகையாளர், நான் எல்லா நகரங்களையும் நான் சந்தேக பார்வையில பார்ப்பேன். இது பொய்யா கூட இருக்கலாம், இல்ல என்னோட பார்வை தவறா இருக்கலாம். அந்த புள்ளியை டச் பண்றேன். செந்தில், என்ன நடக்குதுன்றது ஒண்ணு. இன்னைக்கு திமுகவில் தீர்மானம் போட்டதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது, காங்கிரஸுக்கு கண்டனம்ன்றது, முதல்வருக்கு பாராட்டுன்றதெல்லாம் சம்பிரதாயமா இருக்கும். அடுத்த 2 ரொம்ப முக்கியம். அடுத்த எலெக்ஷனுக்கு நாங்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க பொறுப்பான எதிர்கட்சியா இருப்போம்னா நம்ம பேசுவதற்கு வேலையே இல்லை. ஆனா அடுத்த கட்டம் எங்க நகருது அப்படின்னா, எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் தொடரணும், ஒரு திராவிட ஆட்சி கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒண்ணு, சூழ்நிலை கருதி எந்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் கொடுக்கணும்ன்ற அந்த 2 பத்தி இருக்குல்ல, அது என்ன? அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா? புரிஞ்சுக்கலாம் சார். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் புரிஞ்சுக்கிறது சார், எல்லா இடத்திலும் தேர்தலுக்கு முன்பும் இந்த தேர்தலில் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சகல அதிகாரங்களையும் தலைவருக்கு கொடுக்கிறோம்னு ஒரு தீர்மானம் போடுவாங்க. இது வந்து டெம்ப்ளேட்டா இருக்கும், வச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த நேரத்திலும் இப்படியான ஒரு சூழல் வந்திருக்கிறது. யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல்ல பல்வேறு கட்சிகள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தலைமை என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்படுவோம் அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் எடுக்கக்கூடியதான். இல்ல அது காமனா அப்படி இருக்காது. இதில் எந்த முடிவு எடுத்தாலும், அதாவது தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறதுன்றது டெம்ப்ளேட் சார், எந்த முடிவு எடுத்தாலும்ன்ற ஒன்றும் அதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் உங்க புரிதல்னா நான் குறுக்க வரல, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அப்ப பொறுப்பான எதிர்க்கட்சியா செயல்பட போறீங்க. கரெக்ட்டா? 2 விஷயம் சார். இந்த அபிஷியல் நாம ஒண்ணு பேசணும் சார். நேர்பட பேசு மிக அறிவார்ந்த ஒரு நிகழ்ச்சி. நான் முடிச்சிடறேன் சார். உங்களுக்கு கேள்வி புரிஞ்சு பல லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. நீங்க வந்து ஹேஷியமா இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா எதை வேணாலும் பேசலாம். ஆனா நான் பேசுறது இந்த நிமிடம் என்ன வந்திருக்கோ அத்தன்டிக்கா அதான் பேச முடியும். அதுதான் சார். இப்ப நம்ம பேசுற இந்த நிமிடம்
புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்றாங்க? என்ன சொன்னாரு? நீங்க கீழே டிக்கர்ல ஓடுது. என்ன சொல்றாரு சார்? ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார், அதிமுக திமுக கூட்டணி என்பதை பற்றி அவர் எந்த இடத்திலும் அதை என்ன செய்யல, உறுதிப்படுத்தல. அவர் வந்து அதை என்ன செய்யல, மறுத்திருக்கிறார். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. காலையில செய்தி அது. எது எப்போ இன்னைக்கு காலையில வந்த செய்தி அது. அப்புறம் இல்ல செந்தில் உங்களுக்கு இத பேசுறதுல நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப மாலையில வந்து செய்தியா கூட இருக்கட்டும், நான் கேக்குறது தீர்மானத்தை படிச்சதுல உங்களுக்கு அதுக்குள்ள எந்த அரசியல், நான் என்ன இப்ப புரிஞ்சுக்கிறேன், காலையில திரு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க, பொறுப்பான எதிர்கட்சியா செயல்படுவோம், அதுதான் ஸ்டேட்டஸ் கோவா. நான் நீங்க கேட்குற சரியான கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, நாம யூகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய குண்டெல்லாம் தூக்கி போட்டு போக முடியாதுங்கிறேன். இப்ப நீங்க இது வரைக்கும் அதிமுக சார்ந்து யூகத்தின் அடிப்படையில் பேச, யூகத்தின் அடிப்படை நீங்க இப்படி எடுத்துக்கிறேனே, அதிமுகவும் நான் ஒன்று சொல்றேன், நீங்க நம்புறீங்களா? பாஜக ஏன் இப்ப தாவேகாவுக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னு ஒரு கருத்து வருது. திருமாவளவனே அவர் சொல்லியிருக்காரு. எதுன காரணத்துக்காக நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்றாரு? காங்கிரஸ் தாவேகாவோட இணைஞ்சாதான். இப்ப காங்கிரஸ் அங்க அனுப்புறதே திமுக தான். இல்ல இப்படி பேசலாமா? நான் என்னன்னா உங்களோட அப்சர்வேஷன் கேக்குறேன். என்னோட அப்சர்வேஷன் தான் உங்களோட வாத திறமையால இப்ப நீங்க அதை உடைச்சு பேசலாம். இல்ல உங்களுக்கு அதுல ஒரு சிக்கல் கூட இல்ல. கோட்டீஸ்வரன் ஒரு அப்சர்வேஷன், இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா அப்படி அத ரூல்ட் அவுட் பண்றீங்க. அப்படி வாய்ப்பு இல்லன்னு சொல்லல. நான் அப்படிதான் சொல்றேன். அப்ப என்ன நான் என்ன சொல்றேன்னா, அத்தன்டிக்கா இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து அதை உறுதிப்படுத்தல. சரி, இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்குங்க ஒரு வருவோம், நீங்க உடைச்சு பேசணும், நானும் உடைச்சு பேசுறேன். ஓபிஎஸ் போய் திமுகல சேர்ந்துட்டார். ஆனா அந்த பேச்சு எப்போ எழுந்துச்சு? ஓபிஎஸ் திடீர்னு ஒரு நாள் வாக்கிங் போகும்போது முதலமைச்சர் சந்தித்தார். ஏங்க வாக்கிங் போகும்போது சந்திக்கிறாருன்னு ஒரு சின்னதாக ஆரம்பிச்சு. நம்ம இந்த இதில் தீர்மானத்தை வச்சு தான் பேசுகிறோம். நேற்றிலிருந்து இந்த செய்தி வந்து முழுவதுமாக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் மறுத்தீங்கன்னா அதுதான் எனக்கு, நான் ஒன்றும் புது கருத்து இல்லை. இப்போ முதல்வர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. முதல்வர் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு? எதிர்கட்சியா தான் இருப்போம், அப்படிதான் பேட்டி. நான் அதைத்தான் நம்பும். நீங்க அதை நம்புங்க. அபிஷியலா என்ன வந்திருக்கோ அதை தான் நான் நம்புவேன். அதை தாண்டி பேச மாட்டீங்க. இல்ல பேச மாட்டேன்னு இல்லைங்க, அது பேசணும்னா இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும், எதை வேணாலும் பேசலாங்க. பேசி இருக்கீங்கன்றேன் இல்ல, இல்ல இந்த தருணத்துல சுவாரஸ்யமா எதை வேணாலும் பேசலாம். ஆனா நான் இந்த விவகாரத்தை திரைக்கு பின்னால் என்னன்றதை நீங்க கேக்குறீங்க, அவருக்கு திரைக்கு முன்னால் தான் சொல்லுவேன்றாரு. அது வந்தா மட்டும் தான் நான் சொல்லுவேன். அது ரைட். இல்ல சார், நான் வேணா உங்களுக்கு இப்படி சொல்றேன். திரைக்கு பின்னால் நடக்கக்கூடிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த விடயங்கள் எல்லாமே செவிவழி செய்திகளாக தான் இருக்குது. என்னளவுல நான் எனக்கு அத்தன்டிக்கா மிக தெளிவாக ஆதாரங்களோடு திரைக்கு பின்னால் இது நடக்கிறது என்ற செய்தி என் செவிக்கு வந்திருந்தால் புதிய முறையில் அதை உடைக்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு வரல. அதை தாண்டி கிடைத்திருக்கக்கூடிய சில செய்திகளை என்னால் இங்கே பகிர இயலாது. இதுதான் உங்களோட சிறப்பு. எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் பகிர மாட்டேன். நாளைக்கு எதுவும் நடந்தா கூட எனக்கு நான் பகிராத செய்தின்னு கூட சொல்லலாம். அப்படிலாம் நான் கிளைம் பண்ண சரி, அப்படி நடக்கல, நீ உங்களுக்கு கிடைக்கலன்னு எனக்கு சில எனக்கு என் செவிக்கு கிடைத்த சில செய்திகளை பகிர முடியாது. சரி, பகிர முடியாது. இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு சார். நம்ம ஒண்ணு சொன்னா அதுக்கு மாறா நடக்குது சார். செந்தில் அவர்களை நம்ம கருத்து சொல்றதுன்றது எந்த அளவுக்கு சொல்லலாம் இல்ல, நான் அந்த அச்சத்துல சொல்லாம இல்ல. நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடிய செய்திகள்ல அத்தன்டிக்காக என்ன நான் சொல்லட்டுமா? இன்னும் நீங்க அப்படி கூட எடுத்துக்கங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, அதை நோக்கி தொலைக்காட்சிகள் எல்லாம் செய்தி போடுதுல, அது ஒரு முழு வடிவம் பெறவில்லை அப்படி வச்சுக்கிடுங்களேன். அததான் திருமாவளவன் சொல்றான். அப்படி ஒரு முழு வடிவம் பெறல. முழு வடிவம் பெற்றால் நான் எடுத்துக்கிறேன். மணி, இந்த செய்தி ஒன்று இருக்குல்ல, நேற்றிலிருந்து அந்த செய்தியின் தன்மை பார்க்குறோம். ஆங்கில ஊடகங்கள் போகுது, நல்லதே நடக்கும், பொறுமையாக இருங்கள் அப்படின்னு. ஏன்னா சிங்கிள் பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை வச்சிருக்கிற கட்சியா தாவேக்கா இருக்கு. நல்லதே நடக்கும், பொறுமையாக இருங்கள்னு அங்க இபிஎஸ் அவர்கள் பேசுறது. திமுகவினுடைய தீர்மானம் செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆனா இது வழக்கத்துக்கு மாறான தன்மையோடு இருக்கிற தீர்மானத்தின் 2 வரிகள் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? ஏதாவது பின்னடி இருக்கா, இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வழக்கமான நடைமுறையா புரிஞ்சுக்கிறதா? இல்லை, வழக்கமான நடைமுறை கிடையாது. நம்ம பிஹைண்ட் தி சீன்ஸ் என்ன நடக்குது, அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ் என்ன, அதெல்லாம் கூட நம்ம போக தேவையில்லை. அது அவரவர்கள் சாமர்த்தியம் பொறுத்தது. பொதுவெளியில் இருக்க விஷயங்களை பற்றி மட்டுமே வச்சாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலை திமுகவுக்குள் இருக்கிறது என்பதுதான் இன்றைய யதார்த்தம். முதலமைச்சர் அவர் இப்போ ஸ்டாலின் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த பேட்டி கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் டி.கே.எஸ். இளங்கோவன் என்ன சொல்கிறாரு, தலைமை எடுக்கக்கூடிய எந்த முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம்ன்றார். அந்த ஆம்பிகுட்டி வந்து ஏன் வருது? கடந்த காலங்களில் எத்தனை தடவை திமுகவை அதிமுகவை ஆதரிக்கும், அதிமுக திமுக ஆதரிக்கும் நியூஸ் வந்திருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னால் பிஜு பட்நாயக் பண்ணாருன்னு ஒரு தகவல் உண்டு, அது ஓடி போச்சு 50 இயர்ஸ் பிஃபோர். எத்தனையோ தோல்விகள் வந்தது. கலைஞர் எத்தனையோ தடவை தோத்துருக்காரு, ஜெயலலிதா எத்தனையோ தடவை தோத்துருக்காங்க. கலைஞர் கடந்த காலங்களில் தோற்கும் பொழுது அதிமுகவை ஆதரிப்போம்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லலையே. அன்றைக்கி தேர்ட் பிளேயர் இல்லைன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம்.
சுருக்கமா சொல்றதுன்னா, ஒருவேளை அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய முடிவை திமுக எடுக்குமே ஆனால் அது பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய முடிவு. ஏன்னா இந்த அண்ணா திமுக, அமித்ஷாவோட அண்ணா திமுக நீங்க தான் சொன்னீங்க, இது என்டிஏ. ஓகே, பிஜேபியோட ஒரு எம்எல்ஏவை தவிர்த்துட்டு ஏடிஎம்கே இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏஸ் ஆதரிக்கக்கூடிய ஒரு முடிவை ஒருவேளை திமுக எடுக்குமே ஆனால் அது அதிமுகவை எடுக்கக்கூடிய முடிவல்ல, ஆதரிக்கக்கூடிய முடிவல்ல, அது பாஜகவை ஆதரிக்கக்கூடிய முடிவு. பாஜக அரசை திமுக இங்கு நிறுவுகிறது என்ற அர்த்தம். அப்படித்தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படித்தான் பிரச்சாரம் பூரா போச்சு. இந்த தேர்தல் முழுவதிலுமே எடப்பாடி பழனிசாமி விமர்சித்ததை விட நரேந்திர மோடியையும் பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் இந்துத்துவாவையும் தான் முதலமைச்சரும் திமுகவினரும் விமர்சித்தாங்க. அந்த நெருக்கடி இருக்கு. அந்த கிராக்ஸ் ஒருவேளை அதிமுக அரசு இங்கு அமையுமே ஆனால், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆவாரே ஆனால், இன்றைக்கு அவங்க புதுச்சேரியில் பேசும்போது கூட நல்லதே நடக்கும் இருக்கார். ஆம்பிகுட்டி வந்துடுச்சு, நடக்காதுன்னு எதையுமே நம்ம பாலிடிக்ஸில் ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுமே ஆனால் அது தமிழகத்தில் பாஜக அரசு அமைய திமுக உதவி செய்திருக்கிறது என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோட மெசேஜ் அதுதான். இப்போ இந்த இடத்தில் இந்த டிசிஷன் இந்த சீரியஸ்னஸ் இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் தெரிகிறது. ஆனா அவங்க பிரச்சனை என்னன்னா, மொத்தமா வெளியில போயிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா உறவு அறுத்த மாதிரி ஆயிடும். காங்கிரஸ் பிரிட்ஜஸை பர்ன் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ நெருக்கடியான நிலையில் இருக்கிறது இந்த 3 கட்சிகள் தான். இந்த 6 பேர் தான் சார். இந்த 6 பேர் அங்கே போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆளுநர் அழைச்சி தான் ஆகணும். விஜய் முதல்வர் ஆவார், அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த 6 பேர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி தான் மற்ற எல்லாமே ஓடிட்டு. 6 பேர் ரொம்ப முக்கியம். முதல் சுற்றுல நான் சொன்னேன், ஒரு மணி நேரத்துக்கு மேல கார்த்திகேயனோட சுற்றுல நான் அதை மறுபடியும் வலியுறுத்தினேன். உங்களுக்கு இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் 2 மக்களவை தேர்தல்களில் லோக்சபா ரெப்ரஸன்டேஷன் உங்களுக்கு டிஎம்கேவால தான் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சூழல் தேசிய அளவில் 3 மாநிலங்களை ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி இன்றைக்கு 2 உறுப்பினர்கள் 3 உறுப்பினர்கள் திமுக புண்ணியத்தில் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஒருவேளை திமுகவுடன் அவர்கள் உறவை அறுத்துக் கொள்வார்களே ஆனால், ஏன்னா நாளைக்கு தாவேக்காவை ஆதரிக்கிறதுன்ற முடிவை 2 கம்யூனிஸ்டுகளும் எடுக்கிறாங்கன்னா அது திமுகவோடய நீங்கள் இருக்க முடியாது. ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணம் செய்ய முடியாது. நீங்கள் டிஎம்கேவோடையும் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு தாவேக்காவையும் ஆதரிக்க முடியாது. ஒரு டிசிஷனை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். எடுக்கிறதுல இருக்க சிக்கல் இங்கே ஒரு அரசு அமைப்பதற்காக, ஏன்னா ரொம்ப சிக்கலான ஒரு கட்டத்தில் இருக்குது தமிழக அரசியல். இன்னைக்கு இதுவரை காணாத ஒரு சிக்கல். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் 34% ஓட்டு, பட் சீட்டை அது கன்வெர்ட் ஆகல. அடுத்து எலெக்ஷன் தான். நான் இன்னொன்று உங்களுக்கு தெளிவாக சொல்லினேன், இந்த சட்டமன்றத்துக்குள்ள நம்பர்ஸை வச்சு பார்க்கும்பொழுது ஆட்சி அமைக்கக்கூடிய நியர் பாயிண்ட்ல இருக்கிறது தாவேகா தான், திமுகவோ அதிமுகவோ கிடையாது. ஏன்னா 118 பெஞ்ச் மார்க்னா 108 118 நோக்கி போறது ஈஸியா, 59 47 போறது ஈஸியா? இந்த 47 59 ஆதரிக்கிறதுன்றது ரொம்ப ஃபார் ஃபெச்ட். அது நடக்காதுன்னு நான் சொல்லல, பட் ரொம்ப ஃபார் வந்துருது இல்ல, கூட்டின நம்பர் வந்துருது. பட் பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஒன்லி நம்பர்ஸ். இதோட விளைவு என்ன உங்களுக்கு? 2 கட்சிகளுடைய தொண்டர்களோட மனநிலை, வாக்களித்த மக்களை நீங்க இவ்வளவு தூரம் முட்டாளாக்குவீங்களா? அதிமுக போய் திமுக ஆதரிக்கிற முடிவை நீங்க செய்வீங்க, நான் மறுக்கல. பட் அதோட விளைவு என்னன்ற, காங்கிரஸ் ஆதரிச்சிருச்சே சார். இல்ல நீங்க 1000 உதாரணங்களை சொல்லுங்க. இல்ல அதாவது சார், இப்ப கோட்டீஸ்வரன் சொல்றது இன்னைக்கு இருக்கிற சூழல் நியாயங்களை உங்களுக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியா பிளாக், அதை நீங்க மதச்சார்பற்ற கூட்டணி எப்படி பேரிட்டு அழைச்சாலும், திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி, இன்னொரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் விஜய், எல்லாருமே மைய கருவா வைப்பது ஆன்டி பிஜேபி. ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்காவது ஒரு லாஜிக் இருக்குது. நாங்க ஒரு மதசார்பற்ற சக்தியை தான் ஆதரிக்கிறோம். நீங்க அதிமுக போய் திமுக ஆதரிக்குதுன்னா அது என்ன லாஜிக் அங்க? அப்போ நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். எதுக்காக விஜய் அவர் அழைப்பது, பதவியேற்க அழைக்கிறதுல ஆளுநர் ஏன் தள்ளி போட்டுட்டு இருக்கிறாரு? அந்த தள்ளி போடுவதற்கான காரணம் என்ன? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுல ஏதாவது கணக்கு இருக்கான்றது? நிறைய கணக்கு இருக்கு. விஜய் காங்கிரஸ் போய் விஜய்க்கு மாலை போட்டது தான் பெரிய கணக்கு. இல்லாட்டி கூட அவருக்கு அழைச்சிருப்பாரு. 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது சவுத் பூரா இன்னைக்கு காங்கிரஸ் கண்ட்ரோல், எக்ஸப்ட் ஆந்திர பிரதேஷ். அதுவும் கேரளாவில் கவர்மெண்ட் வந்துடுச்சு. கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா. 60 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவை, ஒரு உறுப்பினர் இருந்தா கூட அது எப்படி மோடி ரசிப்பார்? சவுத் இந்தியா பூரா பிஜேபிக்கு எதிராக நிக்குது. அப்ப ராகுல் காந்தியும் விஜயும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒன்னா கேம்பெயின் பண்றாங்கன்னா அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. அதனால விஜய் சிஎம் ஆவறத அவங்க கூடியவரை தவிர்க்க பார்ப்பார்கள். இப்ப இந்த இடத்துல மணி ஒரு முக்கியமான விஷயம்ன்றது, இப்போ இந்த பேக்டோர் செந்தில் சொல்றதை நம்ம மறுக்கல, ஏன்னா எதுவுமே நமக்கு ஊர்ஜிதமாக தெரியலன்னாலும் கூட, ஒருவேளை அதிமுக திமுகலாம் ஒரு உறவு வருதுன்னு வைங்க, அது டெல்லியை டிஸ்டர்ப் பண்ணாதா? அவங்களுக்கு விஜய் காங்கிரஸ் அவங்களோட பிரதான எதிரி, பிஜேபியோட பிரதான எதிரி திமுகவா திமுகவா கிடையாது, காங்கிரஸ். காங்கிரஸ் இங்க ரீசரெக்ட் ஆகுது, புத்துயிர் பெறுது. எதுவும் கேரளா எலெக்ஷன், இந்த 5 மாநில தேர்தல்ல மேற்கு வங்கத்துல வெற்றி பெற்றாங்க, அவங்க பெரிய வெற்றி அது. ஆனா சவுத்த கிட்டத்தட்ட கோட்டை விட்டாங்க. இதுல தமிழ்நாடும் போய் சேருதுன்னா எப்படி அவங்க அலோவ் பண்ணுவாங்க அதை? அவங்களோட எதிரி திமுக கிடையாது,
அதிமுக கிடையாது, காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ்க்கு இங்க உயிர் வருது. விஜய் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காரு, இது வரைக்கும் உறுதியா இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அதை அலோவ் பண்ணுவாங்க? நம்பர்ஸ் கேம்ல அவர் மாட்டிக்கிறார். அதான் சிக்கல். அது எப்படி பார்த்தாலும் விஜய், நான் திரும்பவும் சொல்றேன், இந்த அசம்பிளிக்குள்ள விஜயால ஆட்சி அமைக்க முடியலன்னா எலெக்ஷன்ஸை தவிர வேற வழியே கிடையாது. செந்தில், ஒரு இடம்ன்றது எல்லாமே உங்களோட கருத்தை நான் மதிக்கிறேன், ஏன்னா ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு பேசணும். அது வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் மணி அவர்கள் சொன்னது அவர் முற்றாது. அது நீங்கள் வந்து அதிமுகவை ஆதரிக்கிறது அப்படின்றது பாஜகவை ஆதரிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான். அதை நிச்சயமாக இடதுசாரிகளோ விசிகாவோ செய்ய வாய்ப்பில்லைன்றது ஒரு கோணம். திமுகவோ அது செஞ்சால் அது அவங்க மீது அந்த விமர்சனம் இருக்குன்னா இந்த வாய்ப்பே நடக்காம தானே இருக்கும். நீங்க ஒருவேளை இந்த அறிவிப்பு வந்துடுச்சுன்னா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம். இல்ல, நான் சொல்றது யூகத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி. சரி, யூகத்தின் அடிப்படையில் கேள்வி. இப்படி ஒரு விமர்சனம் இருக்குன்னா உங்களோட பதில் என்ன? யூகத்தின் அடிப்படையில் தான் நானும் பதில் சொல்ல முடியும். சரி, யூகத்தின் அடிப்படையில் பதில் அப்படின்னா ரெண்டு விஷயம். இவர் சார் கேட்டதுக்காக பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. எனவே அந்த அதிமுகவோடு திமுக சேர்ந்தால் அது எவ்வளவு பெரிய சிக்கல் என்று மணி சார் சொல்ற கரெக்ட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் திமுக அதிமுக பாஜக கூட்டணி மீது வைத்து வந்திருக்கக்கூடிய விமர்சனத்திலிருந்து எழக்கூடிய கேள்வி. அது நியாயமான கேள்வி. நான் கடந்த கால அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து ஒரு பார்வையை பார்க்குறேன். பாஜகவோட திமுக கூட்டணி வச்சிருந்துக்கு தானே கடந்த காலத்தில் குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு. என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல நீங்க சொன்னீங்கல்ல சார், அதனால கேக்குறேன். பாஜகவோட அரசியல்ல பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது, அதுல என்ன சிக்கல்? அங்க என்ன சிக்கல் வரும்? அவர் கேட்டதுனால சொல்றேன். இல்ல நீங்க சொல்றேன், திருப்பி சொல்றேன், பாஜகவோட கூட்டணி வைக்க போது நான் சொல்ல. இல்ல புரிஞ்சிருச்சு. கடந்த காலத்துல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தாங்க. இல்ல புரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம். அப்ப கடும் விமர்சனத்தை திமுக என்ன செஞ்சது? எதிர்கொண்டுச்சு தானே. இல்ல, நான் அதை மறுக்கல செந்தில். ஆனா அதுல இருக்கிற சிக்கல், இப்ப இந்த 6 பேர் நம்பர் இருக்குல்ல, விசிக இடதுசாரிகள், அவங்க ஒரு காலமும் காம்ப்ரமைஸ்க்கு வரமாட்டாங்கல்ல. ஒருவேளை அதிமுகவா அவங்க பாஜகவா பார்த்துட்டாங்கன்னா இந்த 6ன்ற நம்பர் போக வாய்ப்பே இல்லை. எனக்கு இந்த வாதமே உண்மையிலே புரியல சார். எனக்கு என்ன வாதம்னு எனக்கு புரியல. காங்கிரஸ் திமுகவா பாக்குறீங்களா? அப்படி பாக்குறீங்களா? இல்ல, திமுக காங்கிரஸ் தானே கூட்டணி. ஆமா. ஆனா காங்கிரஸ் திமுக இல்ல. ஜெயலலிதா அம்மா வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. அதே ஜெயலலிதா மேடம் வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல. சரி, திமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருந்துச்சுல்ல. அதே திமுக பாஜக கடுமையா இருக்குது இல்ல. இந்த ஏடியா சார் முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் சார். இதே விஜய் அவர்கள் மோடியை பாராட்டி பேசியிருக்காருல, மோடி அற்புதமான தலைவர்னு பேசியிருக்காருல. இதே விஜய் ராகுல் காந்தியை சந்திச்சு காங்கிரஸ் பாராட்டி இருக்கிறாரு. இதே விஜய் தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிறாரு. இதே விஜய் இப்ப காங்கிரஸ் திருப்பி என்ன செய்யறாரு? சேர்றாரு. அரசியல் எனக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கேட்டதுனால சுருக்கம். அதிமுக திமுக சண்டை போட்டாங்க, ஒண்ணு சேர்றாங்களான்னு கேட்டதுனால காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்ததா என்னது? தேசியவாத காங்கிரஸ். காங்கிரஸ் இருந்து பிரிஞ்சு வந்தா திரிணாமுல் காங்கிரஸ். நான் திருப்பி சொல்றேன், அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம். புரியுது. ஒரே ஒரு நிமிஷம் சந்தேர், ஒரு நிமிஷம். நான் ரொம்ப சிம்பிளா என்னோட क्वेश्चन வெரி ஸ்ட்ரைட். நான் அதை நியாயப்படுத்துறாங்கிறது அல்ல, அது வேற நாள். பேச அலோவ் பண்ணணும். தயவு செஞ்சு பேச அலோவ் பண்ணுங்க. இல்ல சார், நான் நியாயப்படுத்தலங்கறேன். இல்ல நீங்க அந்த இடத்துல இருந்து ஏன்ட கேள்வி வச்சுறாங்க. நான் இல்ல ஒரே ஒரு கேள்வி, வெரி சிம்பிள் क्वेश्चन. அத மட்டும் பேச அலோவ் பண்ணுங்க. ஒருவேளை அதிமுகவை திமுக ஆதரிக்கிறது என்றால் நான் சொல்லுகிறேன் அது பாஜகவை திமுக ஆதரிக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் அதை ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? இல்ல, ரெண்டு விஷயம். அவர் நான் புடிச்சறேன். பாஜக இல்லாத ஒரு அதிமுகவும் பாஜக தான் என்று மணி சார் சொல்றாரு. அதானே சார்? அது திமுகவே சொன்ன வாதம். இல்ல நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன். பாஜக இல்லனால அதிமுக பாஜக நான் ஏத்துக்கிறேன். திமுக சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த அதிமுகவை திமுக ஆதரித்தால் அது பாஜகவை ஆதரிப்பது என்பது என்னுடைய கருத்து. இது சரியா தப்பா? இந்த அதிமுகவை பாஜக இல்லாத அதிமுகவை சரி ஒரு கட்சி ஆதரிக்குது. இப்ப தாவேகாவே நாளைக்கு ஆதரவு கேக்குது. ஓகே, அப்படின்னா அதுவும் பாஜகவுடைய ஆதரவு தானே? பேச அப்படி சொல்லுவாரா? ஓகே சுவாமிநாதன், இந்த செய்தி நம்ம நேற்றுமே இந்த செய்தியை பார்த்தோம். அது நீர்த்து போயிடும், ஒரு பதில் வந்துருச்சுன்னா நீர்த்து போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் தீர்மானங்கள் அந்த யூகத்துக்கு வலு கூட்டுவது மாதிரி இருக்கு. திரு இபிஎஸ் அவர்களோட பேச்சு, ஏன்னா 3வது இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு கட்சி நம்ம தோல்விக்கான காரணங்களை பற்றி பேசுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசுவாங்க, அடுத்து வெற்றி, அப்படிதான் முதல்ல எல்லாம் அறிக்கை இருந்தது. ஆனால் இப்போ வந்து பொறுமையா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்லாம் பேசுறப்ப யூகங்கள் போகுது. நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்க? என்ன நடக்குது இன்றைக்கு? 3 கட்சிகள் விசிக, இப்ப இடதுசாரிகள் 2 பேர்லாம் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்க. அதுக்கு பின்னணி என்ன? எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சார்? பொதுவா ஒரு கட்சியினுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திப்பது ஒரு நிலை. முதல்ல நிகழ்காலம் இருக்கான அந்த கட்சிக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது 3வது இடத்துல இருக்காங்க.
அப்ப அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக தெரிந்திருக்கலாம். நீங்க திமுக அதிமுக கூட்டணி அது பொருந்துமா பொருந்தாதா, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இது முதல் கேள்வி. 2016 சட்டமன்ற தேர்தலில் தான் திமுக எதிர் அதிமுக. நீங்க 2019 இருந்து திமுக எதிர்த்தது பாஜக எதிர்ப்பு அரசியல் தான். 19, 21, 24 இந்த 3 தேர்தல்கள்லையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு என்பது பின்னுக்கு போயிருச்சு. பாஜக எதிர்ப்பு என்பதுதான் முன்னுக்கு இருந்தது. அப்ப நீங்க கிட்டத்தட்ட அதிமுகல இன்னைக்கு பாஜக இல்லாமல் திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டணி அமைந்தால் அது உண்மையிலே சாத்தியம்தான். அது நடக்கவே செய்யாது அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி போகுதா, பேச்சு எதுவும் போகுதா? நம்ம சாத்தியம் இல்லைன்றதை தாண்டி அப்படி ஏதாவது காய்கள் நகர்த்தப்படுதா? இல்ல, அதுதான் நான் கேட்டேன். முதல் சொல்லை கூட குறிப்பிட்டேன். கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கணும்? கிட்டத்தட்ட இதற்கு முன்பு இதே போன்று ஒரு கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேர்தலில் தோல்வியை தழுவியிருக்கிறார். அப்ப அவரை சந்திக்கல, அவரெல்லாம் சந்திக்கல. கிட்டத்தட்ட மு க ஸ்டாலின் அவர்களையும் சந்திக்கல. அதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது? இது கூட இன்னொரு இடத்தை பொருத்தி பார்க்கிறேன். காலம் காத்திருந்து பதில் சொல்லுங்கிறார். தேர்தலுக்கு முன்பு சொன்ன வார்த்தை காலம் காத்திருந்து பதில் சொல்லும். இவ காத்திருந்து பதிலை சொல்கிறதா? அந்த பதிலை சொல்லக்கூடிய இடத்துல அவருக்கான ஒரு வேலை இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் அவருக்கு பின்னால் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தால் ஏதோ ஒரு கணக்கு வருகிறது. ஒன்று. இன்னொன்று, பாண்டிச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு சென்று வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு பின்னால் 2 காரணங்கள் இருக்குன்னு பாக்குறேன். ஒன்று, விஜய் அவர்களுடைய எழுச்சி. அது உள்ளபடியே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 35% வாக்குகளை பெற்றிருக்கிறார். 1,70,00,000. அதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதை நம்ம பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். அதிகாரப்பூர்வமா அந்த கட்சி மறுத்தாலும் கூட அங்கு தங்க வைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்னன்னா, இப்ப எப்போதுமே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்சி தான் தங்களோட உறுப்பினர்களை பாதுகாத்து வைப்பாங்க. இப்போ 3வது இடத்துல இருக்கிற ஒரு கட்சி எதுக்காக ரிசார்ட்ல தங்க வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி. ஒருவேளை இங்கிருந்து யாரும் தாவேகாவை ஆதரிச்சிடக்கூடாதுன்ற நோக்கமா, இல்ல இவர்களெல்லாம் அப்படியே வச்சு வேறொரு வியூகம் வகுக்கப்படுதா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆளுநரோட விளக்கத்தை பார்க்கிறோம். அவர் அதிமுக திமுக 118 வந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்புன்னு, இது என்ன செய்தி? இல்ல, தெளிவான செய்தி. நான் முதல்ல சொன்னதோட அதை நிரூபிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஆளுநருக்கு நன்றி. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியோட ஆசீர்வாதம் இல்லாம ஆளுநர் அவர்கள் திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து 118 வந்தா நான் ஏத்துப்பேன்னு சொல்ல மாட்டார். இதுதான் இதுல இருக்க மெசேஜ். அதிமுகவை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்குமேயானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் பாஜகவை ஆதரிக்கிறார்கள். இந்த ஆளுநர் 118 பிஜேபியும் இதெல்லாம் அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆளுநர் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுப்பது இந்த ஆளுநருடைய வேலை அல்ல. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருந்துட்டு இப்படிலாம் அவர் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஒரு ஸ்டேட்ல இருக்குது, டீப் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கும்போது அவர் டிவிக்கு பேட்டி கொடுக்கிறது அவர் வேலை கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி அதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. தெரிந்தோ தெரியாமலோ திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வரலாற்று பிழையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கோட்டீஸ்வரன், இதுக்கு பின்னணியில் இப்போ விஜய் பதவியேற்பு தாமதப்படுத்துவதை விசிக, இடதுசாரிகள், ஏன் எல்லா கட்சிகளுமே இதுக்கு பின்னணியில் பிஜேபி இருக்கிறதா தான் சொல்லி சந்தேகப்படுறாங்க. ஆனால் அவங்க ஆதரவையும் வெளிப்படையாக சொல்லலை பிஜேபி இருக்குதுன்னு. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் பார்த்தா இது எல்லாமே பிஜேபி தான், திமுக அதிமுகன்னு அப்படி யோசிச்சிட மாட்டாங்களா? அந்த பிரச்சனை ஒன்று இருக்குல்ல, மணி அவர்கள் சொல்கிற மாதிரி. மணியண்ணன் சொல்வது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனநாயகவாதியாக இவர் இதெல்லாம் முறை கிடையாது, இது தர்மம் கிடையாது, இது இப்படி போகக்கூடாதுன்னு அவர் தலையில் அடிச்சுக்கிட்டு புலம்புறாரு. அதுதான் யதார்த்தம். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இது அவலன்றது சொல்கிறாரு. நான் நிதர்சனத்தை பார்க்குறேன். சரி, பிஜேபி தான் பண்ணுதுன்னு யார் சொல்கிறா? திருமாவளவன் சொல்கிறாரு, சிபிஐ சிபிஎம் சொல்கிறாங்களா? நீங்கள் யார் பேசிக்கா? பிஜேபிக்கு எதிரான கட்சி தானே. இன்னைக்கு நைட்டு எடுத்துன்னு போங்க சார், கையெழுத்து 6 பேர் கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏன் நாளைக்கு வரலாம் வெயிட் பண்ணுறீங்க? அப்போது டிஃபால்ட்டாக நடக்கலை, டிசைன் பிரகாரம் ஒரு பேட்டர்ன் நடக்குது. என்ன டிசைன்? அதுவா? அது என்னென்னா, பாதி இடம் பிரச்சாரம் பண்ணுவேன், மீதி பாதி இடம் பிரச்சாரமே பண்ண மாட்டேன். வர்றது வரட்டும், ஐயோ இவ்வளோ வந்துச்சு, இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறது? ஐயா அங்கே போய் கேட்டால் அவங்க ஒத்துக்குவாங்க, இங்கே போய் கேட்டால் இங்கே நான் போய் கேட்க மாட்டேன். அப்போ கவர்னர் கூப்பிட மாட்டார். கவர்னர் கூப்பிடனாலும் பரவாயில்ல, நான் 2 வாட்டி போய் கூப்பிடாத கவர்னரை பார்ப்பேன். கவர்னர் பத்திரிகையாளர் சந்திக்கிறது ரொம்ப நாள் கிடையாது. ஆனால் கவர்னர் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. யார் முதலமைச்சராக வரணுமோ உட்காரணுமோ அவர் பத்திரிகையாளரே சந்திக்கிறது கிடையாது. இவ்வளவு முரண் இருக்குது. இது சாதாரணமாக நான் அதுக்கு தான் சொன்னேன், இங்கே யதார்த்தம் ரொம்ப மிக்ஸ் ஆகுது. அதன் மேல் முடிவு எடுக்கப்படுதுன்றீங்க. அதை இறங்கி போனோம் சார். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு முதலமைச்சர் ஒண்டி தான் அரசியலா? எதிர்கட்சி இருக்கு, கூட்டணி கட்சி இருக்கு. நான் என்ன சொல்ல, தேர்தல் முடிஞ்சிச்சுல, ஓட்டு என்னதுக்கு அப்புறம் 108 வந்துச்சுல, அன்னைக்கு சாயந்தரம் விஜய் சார் முடிவு பண்ணி எல்லார்கிட்டயும் போய் பேசிருக்கோம், எல்லார்கிட்டயும் ரீச் அவுட் பண்ணிட்டு இருந்தாருன்னா இது முடிஞ்சிட்டு இருக்கோம். இதை இழுத்தது அவர் தான். இன்னொன்னு ஒன்னே சார், இந்த கொள்கை கூட்டணி இதுக்கெல்லாம் போகாம ஒரே ஒரு சின்னதாக முடிச்சிடுறேன். வேலுமணி அவர்கள், தங்கமணி, சேகர்பாபு, செந்தில் பாலாஜி, நயினார், ஹீமாந்த பஸ்வாஸ், அசோக் சவான்,
ஆதவர்ஜுனா, ஐயா செங்கோட்டையன், இவங்க எல்லாருமே அரசியல்வாதி சார். இவங்களுக்குள்ள ஒத்துமையான ஒரு கொள்கை, ஒத்துமையான ஒரு விஷயம் சொல்லிட்டா கருப்பு பணமும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க எந்தெந்த கட்சி எதுன்ட்டு, எல்லாரும் ஒண்ணுதான். சுவாமிநாதன், நம்ம தான் அதை பிரிச்சுக்கிறோம். 2 விஷயம் இருக்குல்ல. இப்ப இந்த 6 பேர் என்ன, இந்த 6ன்ற நம்பர் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. முதல்ல கடிதம் அனுப்புனாங்க, நேரடியா போகல. அப்புறம் இன்று வந்து நேரடியா ஆள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ கோட்டீஸ்வரன் சொல்ற மாதிரி விஜய ஒரு வேளை நேரா போய் அழைக்கிறாருன்னு வைங்க, அந்த 3 பேர் போயிட்டோம்னா பிரச்சனை சால்வ். 118 ஆளுநர் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் இல்லை. இபிஎஸ் அவர்கள் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், நம்மளை நோக்கி அரசியல் திரும்பும்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, அது அந்த புதிய அரசியலுடைய திசைவெளியை தான் இன்னைக்கு ஆளுநர் காட்டியிருக்கிறான்னு நான் பாக்குறேன். நீங்க 118 வந்தால் நாங்கள் ஆட்சி அமைக்கலாம், தாவேக்கு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னா அது சரி. ஆனால் அவர்கள் மாற்றுப்பாதையும் காட்டுறாங்களே. திமுக இணைந்து 118 வந்தால் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்ற இடம் வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய இடம். ஆளுநர் அதை சொல்ல வேண்டிய வேலை இல்லை. முதல்ல அப்ப நீங்க இன்னும் 6 பேரிடம் கையெழுத்து வாங்கி விட்டு போனாலும் 118 என்கிற எண் எப்படி ஸ்திரத்தன்மையோட இருக்கும்? கூட 2 பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டோம்னு இதே ஆளுநர் சொல்ல மாட்டான் என்ற நிச்சயம் இருக்கிறது. இப்ப அதை நோக்கிதான் போகிறது களம். நீங்க 118 யார் வந்தாலும் நாங்கள் சம்மதிப்போம், ஆளுநர் சொல்லலாம். 118 யார் வேண்டுமானாலும் வரலாம், ஏன் திமுகவே வரலாம், அதிமுக. அந்த இடம் தான் சுவாமிநாதன் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இப்போ மணி அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆளுநர் வந்து பிளே பண்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இதுக்கு பின்னணியில விஜய், பாஜக இருக்குன்னு சொல்லப்படுது இல்லையா? இப்ப இந்த 3 கட்சிகளும் வந்து இல்ல, விஜய வந்து பாஜக தடுக்குது, இங்க ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியல் உருவாகணும், அதனால நாங்க அவங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி போக வாய்ப்பு இருக்கா? அதுதான் இங்க என்ன பிரச்சனைனா, தசாவதாரம்ல கமல்ஹாசன் 10 கெட்ட போடுற மாதிரி விஜய்க்கு ஒரு கெட்ட பிறகு அவரும் பாஜக எதிர்க்க மாட்டாரு. வீரியமா எதிர்த்தா தானே இந்த கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும். இந்த கட்சிகளும் கிட்டத்தட்ட திமுக, இப்ப நீங்க திமுக கூட்டணி உருவானா கிட்டத்தட்ட அவர்கள் பாஜகவை நகர்த்தி விட்டு தான் அதிமுக. அதாவது சுவாமிநாதன், ப்ரீ போல்ல எலெக்ஷன்ல என்னங்க எப்ப பார்த்தாலும் பாஜக சென்ட்ரிக்னு பேசுறீங்கன்னா, இப்ப போஸ்ட் போலும் பாஜக சென்ட்ரிக் தானா? இப்பவும் பாஜக மையப்படுத்தி தான் நடக்குதா எல்லாமே? அப்படி பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி விஜய் அப்படி ஒரு சாஃப்டா தான் இருக்கிறாரு, அவர் வெளியில பேசலன்னா விஜய் அனுமதிக்கலாமே, பாஜக நினைச்சு அனுமதிக்கலாமே. அவர் மென்மையா இருக்கிறார், ஆனா ஒரு ஸ்லோ பாய்சனா இருக்காரு பாஜக. காங்கிரஸ் கூட வச்சிருக்காரு. நீங்க அந்த இடமும் சிக்கல தரது இல்ல பாஜகவுக்கு. அப்ப ஒன்றுல நீங்க ஒரு சிக்கலே இல்லாமல் பாஜக என்ன நினைத்தார்கள், அதிமுக ஆதரவை போடுவார், நமக்கு வேண்டிய மசோதாக்களை நிறைவேற்றலாம் நினைச்சாங்க. அது நடக்கல. இவர் காங்கிரஸ் கட்சியை இழுத்து கொண்டார். அப்ப காங்கிரஸை இழுத்ததுனால அவருக்கு எதிர்ப்பு இருக்கலாம், பாஜகவுக்கு எதிரான துருவத்தில் அவர் காய் நகர்த்துகிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களை போல இவர் மற்ற கட்சிகளை எல்லாம் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அச்சம் பாஜகவுக்கு இருக்கு. சோ அப்ப திமுக கூட்டணிங்கிற செல் திசையும் ஆளுநர் தான் காட்டுகிறார். ஆனா அப்படி போனாலும் அது கிரவுண்ட்ல ஒன்னும் பாதிப்பு இருக்காது 2 கட்சிக்கும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா 2 கட்சிக்கும் முதல்ல தற்காலிக எதிர்காலம்னு ஒன்று தேவை. திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இப்படி ஒரு உயிர்நீர் கிடைத்தால்தான் அதிமுக நீச்சல் அடிக்கும் பாக்குறேன். இப்போ மணி இதுல இன்னொரு சின்னது அதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லுங்க. நீங்க முன்பு இந்த நம்பர் பிரச்சனை வந்தப்பயே நீங்க சொன்னீங்க இது 5 ஆண்டுகள் இது நீடித்து இருக்கணும்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு. ஒருவேளை ஏடிஎம்கே அலைன்ஸ் நீங்க வந்து ஆதரவு கொடுங்க, நீங்க காங்கிரஸ்ல ஆதரவை வேண்டான்னு சொல்லுங்கன்னு ஒரு நெருக்கடி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட நெருக்கடி அவருக்கு கொடுக்கப்பட்டதாகத்தான் நான் அறிகிறேன். அதுவும் காங்கிரஸ் நேற்றைக்கு ஆதரவு கொடுத்த பிறகு அது மோசமாக போயிருக்கிறது. அவர் தனக்கு இருந்த வாய்ப்பை விஜய் இழந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் போய் வந்து அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டது, அது வந்து திருதராஷ்டிர ஆலிங்கனம் தான். அது முடிஞ்சு போச்சு கதை. அவர் கொண்டு வந்து தெருல விட்டாச்சு. இன்னைக்கு 108 சீட்டு ஜெயிச்சவர். அவர் போகாமல் இருந்திருந்தா கூட கவர்னர் அழிச்சிருப்பாரு. இது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ். ஏன்னா வந்து இங்கே காங்கிரஸ் சவுத் இந்தியாவில் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்துட்டு 3 ஸ்டேட் கவர்மெண்ட்டு இங்கே ராகுல் அண்ட் விஜய் 29 பற்றி அவங்களே பேசுகிறாங்க, தேவையில்லாத பேச்சு. ஆகவே அவங்க சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டாங்க. அது ஒன்று. இன்னைக்கு கவர்னர் வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்காரு. அவர் வந்து விஜய் முதல்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்கக்கூடாது. பேட்டி கொடுத்ததில் வந்து விஜய்க்கு நம்பர்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. மாறா இன்னொரு பொலிட்டிக்கல் டைரக்ஷனை காமிக்கிறார். திமுக அதிமுக வந்தாலும் 118 நான் அது அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரோட லைனை லக்ஷ்மண் ரேகாவை கிராஸ் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு அடிஷனல் மேட்டரு, திமுக அண்ணா திமுக சேர்ந்தாலும் 118 கிடையாது, 2 பேருக்கு சேர்த்தே 106. ஆமா, அலைன்ஸ். அதுல வந்து இல்ல அலைன்ஸ் சேர்த்தா கூட ஏடிஎம்கேல இருக்கிறது யாரு? 4 பாமக, ஒரு அமமுக, ஒரு பாஜக, 6. பாஜகவை சேர்க்க மாட்டாங்க, வச்சுப்போம் 5. அப்படி பார்த்தாலும் 111. ஆளுநர் அவர்கள் அந்த டைரக்ஷனை காமிச்சு ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகும் திமுக அதிமுக சேர்ந்தாலுமே 106 தான் வருது. அதிகபட்சம் 111க்கு தான் போலாம். அவங்களுக்கும் நம்பர்ஸ் கிடையாது. அப்ப இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன்
நம்பர்ஸ் வந்துருங்களே மணி. எப்படி அவங்க வந்து 108+5 தான் இருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சார். 73 திமுக அணி, அதுல காங்கிரஸ் 5 போயிடுச்சு, 68. 53 அதிமுக அணி, பாஜக கழிச்சிட்டீங்கன்னா 52. 68 52 100. இல்ல அந்த 68ல 6 இருக்கு. இல்ல எப்படி ஆதரிப்பாங்க? இல்ல முடிச்சிர அதான் சொல்றேன். அதுதான் சிக்கல். அந்த 6 தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். 120 வருதுங்கற. 120. 120 வந்துடுச்சு. 120ல இப்ப 6 கழிச்சிட்டோம்னா 14. அந்த 3 பேர் விசிகாவை அதிமுகவை திமுக எப்படி ஆதரிப்பாங்க? முக்கியமான இடம். நீங்க சொன்னது பாஜக சொன்னதுனால பாஜக உன்ன கழிச்சீங்கன்னா வரும். இப்ப இந்த 6 இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 6 தான் crucial. எந்த பக்கத்துக்கும் ஒரே வழி கழிச்சிட்டு எலெக்ஷனுக்கு போறதுதான். நீங்க என்ன பேசுனீங்கனாலும், எந்த காம்பினேஷன் பர்முடேஷன் எவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்து பேசுனீங்கனாலும், விஜயால ஆட்சி அமைக்க முடியலனா இந்த சட்டசபையை கழிச்சிட்டு எலெக்ஷனுக்கு போறது ஒண்ணுதான் நிரந்தர தீர்வு. அது நடக்கும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலன்னா டெம்பரரியா உங்க பிரசிடென்ட் ரூல் போடுவாங்க. அதுக்கு பிறகு மெஜாரிட்டி யாராவது ப்ரூவ் பண்ணாங்கன்னா இமிடியேட்டா பிரசிடென்ட் ரூலை வித்ரா பண்ணிட்டு ரிவோக் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. உங்களால பண்ண முடியல, யாராலையுமே நம்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா 6 மாத காலத்துக்குள்ள எலெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டசபையில அது ஒண்ணுதான் தீர்வு. அது மட்டும்தான். திமுக போய் ஆதரிக்காது, அண்ணா திமுக திமுக ஆதரிக்கலாம், கேலி கூத்தின் உச்சம். வாக்களித்த மக்களை இதை விட கேவலப்படுத்த முடியாது யாரும். இதுல முக்கியமான பிளேயர்ஸ்னு பாக்குறப்ப திரு செந்தில், நம்ம சொன்ன மாதிரி விசிக 2 இடதுசாரிகள் இருக்காங்க, பாமகவையும் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த அலைன்மெண்ட்டுக்குள்ள பாமக விசிகாவையும் சேர்த்து தான் பேச வேண்டியிருக்கு. ஆக எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே செந்தில் சொல்ற நம்பர்ல ஒரு சிக்கல் இருக்குது. இப்ப வந்து விசிக உள்ள வந்தனா பாமக உள்ள, அதான் நான் சொல்றேன், அந்த சிக்கல் இருக்கு. ஆளுநர் சொன்ன 118 தன் ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆளுநர். அவர் விரும்பினா 118 திமுக அதிமுக கிடையாது. கிட்டத்தட்ட மணி 2 பேர் எப்படி வந்தாலுமே கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் ஆட்சி அமைய போகுதா? ஒரே நிரந்தரம் தாவேகா இல்லங்க, ஒரே நிரந்தரம் எலெக்ஷன் தான், வேற கிடையாது. தமிழக அரசியல் களம் தேர்தலுக்கு பிறகு பேசல வரை நீங்க நான் முதல்ல சொல்றேன், நிறைய நேரம் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், நீங்க அப்படியே தலைப்பை உடைச்சிட்டீங்க. அதனாலதான் கோட்டீஸ்வரர், உங்க நிறைவு கருத்து. முதல்வர் பதவிக்கு விஜய் அவர்கள் முயற்சி பெருசாக செய்யலை. இந்த நொடியும் அவர் செய்கிற மாதிரி தெரியல. அவர் ஆடுற ஆட்டம் என்பது எதிர்கட்சிக்கு தான் ஆடுறாரு. இல்லைன்னா மணியண்ணன் அவர்கள் கணிக்கிற மாதிரி அவர் தேர்தல் விரைவில் வந்தால் நம்ம மொத்தமாக வந்து இன்னும் ஒரு 150 சீட்டு 200 சீட்டு ஜெயிக்கலாம். ஏன்னா அவரை பொறுத்தவரையில் விசில் அடித்து ஜெயிச்சிருவார். பட் இந்த 2 திராவிட கட்சிகள் செலவு பண்ணணும், கோடிக்கணக்கில் பணத்தை இறக்கணும், அதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்களான்னு தெரியல. அவங்க தேர்தல் வேணும்னு விஜய் சார் நினைப்பாரு, தேர்தல் வரக்கூடாதுன்னு திராவிட கட்சிகள் மன்னிக்கவும் நேரத்தை ஒரு விஷயம் தான். முதல்ல தாவேகா தலைவரை விஜயைத்தான் ஆளுநர் அழைத்திருக்க வேண்டுங்கிற கருத்தை நான் அடுத்து திரும்ப பதிவு பண்றேன். ஏன்னா அதான் தனிப்பெருங்கட்சி, அதை செய்யல. அதை திமுக பிரகாஷ்ராஜ் எல்லோரும் கண்டித்து விட்டார்கள், விஜயை தவிர. அது ஒன்று. இன்னொன்று மணி சார் சொன்னது, அது பாஜகவே அழைத்த மாதிரி அப்படின்னு சொன்னார். பட் அவர் தான் பல இடத்துல சொன்னார் அதிமுகவை தான் விஜய் முதல்ல கூப்பிட்டுருக்கணும்னாரு. அப்போ அதுவும் பாஜக கூப்பிடுற மாதிரியாங்கிற எனக்கு தெரியல. அந்த கேள்வி நான் வைக்கிறேன். இன்னொன்று, பாஜகங்கிறதுங்க ஐடியாலஜி தான், தனி மனிதர்கள் இல்லை. ஐடியாலஜியை தவிர்த்தால் எந்த கட்சியோடும், அந்த சித்தாந்தத்தை தவிர்த்தால், சித்தாந்தம் தான் ஆபத்து, அதை கடைபிடிக்கிற முறை தான் ஆபத்து அப்படிங்கிற இடத்துல இருந்தால் ஒரு கட்சி அணுகும். அதுக்கு தான் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் பல முறை வச்சிருக்காங்க. நிறைவு கருத்து, இந்த சட்டமன்றத்துக்குள்ள இருக்க நம்பர்ஸ் படி பார்த்தா விஜய் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும், மற்றவர்களால் அமைக்க முடியாது. விஜய் அமைச்சாலும் அது 6 மாசமோ 1 வருஷமோ தான். எப்படி பார்த்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழல், இன்றைய ஆளுநருடைய பேச்சுக்களை பார்க்கும் பொழுது தமிழகம் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி விரைந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஒன்றுதான் தீர்வு, நிரந்தர தீர்வு என்று நான் நம்புகிறேன். சுவாமிநாதன், இதுல ஒரு கூடுதலா அதோட சேர்த்தே நிறைவு பண்ணுங்க. திமுகவினுடைய தீர்மானத்துல அடுத்த தேர்தலுக்கு நாங்க தயாரா இல்லைன்ற வார்த்தையும் நீங்க அதை சேர்த்தே பேசலாம். ஏன்னா மணி அவர்கள் அந்த இடத்துல தான் விட்டாங்க. சுருக்கமா நிச்சயமா அடுத்த தேர்தலுக்கு தயாராக இல்லை என்பது குறிப்பிடப்பட்டிருப்பதிலிருந்து திமுக அதிமுக என்கிற ஒரு கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுல யாருக்கு பேர் இழப்புனா, விஜய் கூட எதிர்கட்சி தலைவராகி விடுவார், காங்கிரஸுக்கு தான் இழப்பு. ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணியாக ஒரு ஆட்சி அமைச்சுட்டா இங்க இருந்திருந்தாலும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடைச்சிருக்கும். இப்ப அதை காங்கிரஸ் தான் இழந்திருக்காங்க. விஜய் அவர்கள் இன்னொன்று மிக முக்கியமாக களத்திற்கு சென்றிருக்கணும். மக்களை சந்திப்பதில் சில தயக்கம் காட்டியிருந்தாலும் கூட இந்த கூட்டணி மற்ற கட்சிகளுடைய தலைவர்களை நேரில் சென்று சந்தித்து ஆதரவு கூறியதுதான் ஒரு சிரமமான அரசாக அவருக்கு அமைந்திருக்கலாம். பட் அந்த இடத்தில் விஜயும் சில கோட்டைகளை விட்டிருக்கிறார், அதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மிக்க நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு